ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடியே ஸ்மார்ட் வே அது பற்றின ஃபுல் பிளான் டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஓகேங்களா? இப்போ சாஃப்ட்வேர் எல்லாமே ரெடி ஆயிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நான் கேட்டிருந்தப்போ. ஓகேங்களா? இது எப்படி ஒர்க் ஆகும், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நான் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அந்த கான்செப்டை புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சதுக்கப்புறம் உள்ளே ஜாயின் பண்ணுங்கள். நானும் வரேன்னு சொல்லி எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணிவிட்டு அரைகுறையாக புரிஞ்சுக்கிட்டு அப்கிரேடும் பண்ணாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் நான் ஃபுல்லாக தெளிவாக இதை புரிஞ்சுக்கங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ஒர்க்கிங் கான்செப்ட் தான். ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இதில் ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஒர்க் பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக ஏர்னிங்ஸ் கிடைக்காது. ஓகேங்களா? இது ஒரு விதம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஒரு ஹெல்பிங் பிளான் இது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கிவ் அண்ட் ரிசீவ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம், அது மூலமாக தான் நம்மளுக்கு உதவி கிடைக்கும். அதுக்கு சில விஷயம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அது என்ன ஏதுன்றது இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி ஒர்க் ஆகுன்றதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். நிறைய பேர் டவுட் என்கிட்ட கேட்டிருந்தீங்க வீடியோ போட்டதுக்கு. அந்த டவுட்டையும் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் 3 மேட்ரிக்ஸ் தான். ஓகேங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் 3 மேட்ரிக்ஸ் நெட்வொர்க் டீம் இன்கம் தான். ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நிறைய ஹெல்பிங் பிளான் அப்போ நம்ம சீக்கிரமாக ஜாயின் பண்ணால் கடை நம்மளுக்கு வந்துடும். அது கிடையவே கிடையாது. நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் டீம் க்ரோத் ஆனால் தான் உங்களுக்கு இன்கம். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்கள் டீம் உங்களுக்கு கீழே 3 பேர் நீங்கள் கம்பல்சரி இதில் அறிமுகப்படுத்தணும். அவரை உதவி செய்ய உங்களுக்கு தான் உதவி செய்ய போகிறாங்க. நீங்கள் 3 பேர்கிட்டேருந்து உதவி பெறுறத நீங்கள் உங்கள் அப்ளைனருக்கு 2வது லெவலுக்கு உண்டான 200 ரூபாயை உதவியாக அனுப்ப போகிறீங்க. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. உங்கள் டவுன்லைனர் 2வது லெவல் ரீச் ஆனாங்கன்னா நீங்கள் 3வது லெவல் போவீங்க. உங்கள் டவுன்லைனர் 4வது லெவல் போனாங்கன்னா நீங்கள் 3வது லெவல் வருவீங்க. அந்த மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். அதான் உங்கள் டவுன்லைனர் எத்தனாவது லெவலில் இருக்காங்க, நீங்கள் அடுத்த லெவலில் நீங்கள் இருப்பீங்க. பட் நடுவில் யாராவது ஸ்டக் ஆனாலும், இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 3 பேர் அறிமுகப்படுத்துகிற அவங்க அப்கிரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த டீம் க்ரோ ஆகிட்டே இருக்கும், நல்லா ஏர்னிங்ஸ் இருக்கும். பட் அப்கிரேட் பண்ணாத அவருக்கு கீழே இருக்கிறவங்க பேமெண்ட் அவங்களுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஸ்கிப் ஆகி அதுக்கு அடுத்த அப்ளைனருக்கு போகும். ஓகேங்களா? நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, நம்ம 3 பேர் சேர்த்துட்டு அவங்க டீம் சேர்த்துட்டா அதோட இன்கம் மட்டும் நம்மளுக்கு வந்துடும், அப்கிரேட்லாம் பண்ண தேவையில்லான்னு இருப்பாங்க. ஏன்னா அப்படியும் இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? 300 ருபீஸ் அவங்களுக்கு வந்துருச்சு, அவங்க அப்கிரேட் பண்ணலன்னா அவங்க கீழே ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க அடுத்த லெவல் போகிறப்போ உங்களுக்கு அந்த இது வராது. நீங்கள் அங்கேயே ஸ்டாப்பாக நிற்பீங்க. அடுத்த லெவல் அப்கிரேட் பண்ணால் மட்டுமே தான் அடுத்த இது உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மேலே இருக்கிறவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்போது நீங்கள் எப்போயுமே ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் இதில் எல்லா லெவல்ஸுமே கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதில் டே 1, டே 2, டே 3ன்னு நம்ம 21 டேஸ் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு நீங்கள் 3 பேர் அறிமுகப்படுத்துகிறீங்க. 2வது நாள் அந்த 3 பேர் 3 பேரை அறிமுகப்படுத்துகிறாங்க. 3வது நாள் அதே மாதிரி அவங்க ஒரு நாள் நீங்கள் அறிமுகப்படுத்தின நபர்கிட்ட போயிட்டு நீங்கள் அடுத்த நாள் அவங்க பண்ணினாலே போதும். 10 டேஸில் நம்ம எத்தனாவது லெவல் வரைக்கும் வருவோம்னு பாருங்கள். மேக்ஸிமம் 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாக. இது வெறும் 100 ரூபா நம்ம உதவி செய்ய போகிறோம். 100 ரூபா உதவி செய்யறதுக்கு 3 பேரை நம்ம டீமாக கொண்டு வர போகிறோம். இந்த 3 பேர் ரெஃபரல் கொண்டு வராதவங்க உள்ளே தயவு செய்து உள்ளே வராதிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். அப்படி இல்லை ஒரு லீடர் நீங்கள் 40-50 பேரை உங்களால் உள்ளே கொண்டு வர முடியும்னா உங்கள் கீழே யாராக இருக்கு இல்லையோ அவங்க கீழே நீங்கள் ஃபில்லப் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? அப்படி பண்ணினா மட்டுமே தான் இது சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஒருத்தரே நீங்கள் உங்களுக்கு கீழே ஒருத்தரே போட்டுக்கிட்டே நீங்கள் அடுத்த லெவல் வர மாட்டீங்க. நீங்கள் இந்த 1 லட்சம் 2 லட்சம்ன்றது அது உங்களால் பார்க்க முடியாது. நீங்கள் அறிமுகப்படுத்துகிற நபர் 3 பேர் ரெஃபரல் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். அந்த டீம் க்ரோத் ஆனாலே போதும். உங்களுக்கு ஒரு 2 வாரத்தில் 1 லட்ச ரூபான்றது உண்மையாகவே ஒரு சாத்தியமான விஷயம்தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி
எங்கேயுமே கிடைக்காது. ஒரு ரூ. 100 நீங்கள் உதவி செய்கிறதால ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உங்களால் கொண்டு போக முடிஞ்சால் 10 நாளில் ரூ. 1,00,000 100% சாத்தியமானது. மிஸ் பண்ணிடாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். எல்லாராலையுமே இது பண்ண முடியும். 10 நாளில் உங்களால் ரூ. 1,00,000 சம்பாதிக்க முடியும்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ரூ. 100ன்றது கண்டிப்பாக எல்லாராலையுமே டீமை கொண்டு வர முடியும். ஆனால் 3 நபர் உங்களால் அறிமுகப்படுத்த முடிஞ்சால் மட்டுமே உள்ளே வந்தீங்கன்னா 10வது லெவல் வரைக்கும் 10வது நாள் கண்டிப்பாக நீங்கள் ரீச் ஆவீங்க. ஆனால் எல்லாருமே அந்த அப்கிரேட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆவீங்க. மேக்ஸிமம் உங்களால் 12வது லெவல் வரைக்கும் முடித்து ரூ. 5,00,000 வரைக்கும் உங்களால் சீக்கிரமாக ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டீம் க்ரோ ஆகிறப்போ மொத்தம் 21வது லெவலில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் 150 கோடி இருக்குது. நோ அப்கிரேடுன்னு இருக்குது. ஓகேங்களா? உங்களுடைய லாபமே பார்த்தீங்கன்னா 170 கோடி வந்து இந்த 19/10 21st முடிக்கிறப்பவே உங்கள் கையில் இருக்கும். பட் இது வருமா வரலையான்ற சாத்தியமா எப்படின்னு தெரியல எனக்கு. 12th லெவல் வரைக்கும் நம்மளால் ஹார்ட் ஒர்க் பண்ணுனா 100% நம்மளால் ரூ. 1,00,000 5,00,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுக்கு சில பேர் என்னால் 9 பேர் என்னால் ரெஃபரல் பண்ண முடியும்னு சொல்கிறவங்க, நீங்கள் ஒரு ஐடி போட்டுட்டு உங்கள் கீழே நீங்களே 3 ஐடி உங்கள் ரெஃபரல் போட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் லெவல் அங்கேயே கம்ப்ளீட் பண்ணுறீங்க. உங்கள் கீழே வர்றவர் 9 ஐடி போட்டிங்கன்னா 3வது லெவல் நீங்கள் ஃபஸ்ட் ஒரே நாளில் அச்சீவ் பண்ணிவிடுவீங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு உங்கள்கிட்டேருந்து ரூ. 300 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 ஐடி போடுவீங்க. ஓகேங்களா? 4 ஐடிக்கு ரூ. 300 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரூ. 200 அவங்க அப்ளைனருக்கு அடுத்த ரவுண்டு அப்ளோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? உங்கள் கீழே 300 வராங்க இல்லையா 9 பேர், அவங்க எல்லாருமே உங்களுக்கு தான் 900 அப்டேட் பண்ண போகிறாங்க. அந்த 200 உங்கள் கிட்ட தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ரூ. 1000 உங்களுக்கு வருமானமாக ஒரே நாளில் கிடைச்சிடும். அந்த 9 பேருமே இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாங்கன்னா வித்தின் எ வீக் 5 டேஸ்லேயே இந்த 12th லெவல் கண்டினியூ பண்ண முடியும். ஓகேங்களா? ஒருத்தர் 3 பேரை அறிமுகப்படுத்துறதுக்கு நீங்களே ஓனாக உங்கள் கீழே 3 ஐடி 1 2 3ன்னு போட்டுட்டு அந்த 1 2 3 ஐடி கீழே 3 ரெஃபரல் கொடுத்துட்டிங்கன்னா அந்த 9 பேர் ஒர்க் பண்ணாலே உங்களுக்கு 4 ஐடி இன்கம் 1 by 1 உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜியை 9 பேர் ரெஃபரல் பண்ண முடியும் என்னால் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இதை பண்ணுங்கள். உண்மையாக உங்களுக்கு 4 ஐடியோட ப்ராஃபிட் உங்களுக்கு ஒரு 10வது நாளில் கிடைக்கிறப்போ பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? இது சாஃப்ட்வேர் அப்டேஷன் டெஸ்டிங் எல்லாமே நேற்றே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு புதன்கிழமை லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எதனா அப்டேட் இருந்தாலும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா டீட்டெயில்ஸு அதில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் எப்படி சேர்ந்து எப்படி உங்களால் டீமை க்ரோத் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் உள்ளே வந்தால் போதும். இல்லை நான் எதுவுமே பண்ண மாட்டேன் எனக்கு வரணுன்றவங்க உங்கள் லீடரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இது 100% வேலை செய்கிறவங்களுக்கு சீக்கிரமாக அந்த வருமானம் கிடைச்சிடும். கண்டிப்பாக ஒருத்தரால் 3 பேர்ன்றது ரூ. 100ன்றது இது பண்ண முடியும். ஒருத்தருக்கு உதவி பண்ண முடியும். உதவி யாருக்கும் பண்ண போகிறது உங்களுக்கு தான் பண்ண போகிறாங்க. 3 பேருமே உங்களுக்கு தான் ரூ. 300 அனுப்ப போகிறாங்க. நீங்கள் அதுலேருந்து ரூ. 200 உங்கள் அப்ளைனருக்கு அனுப்ப போகிறீங்க. ஓகேங்களா? இந்த ரூ. 300 உங்களுக்கு தான் கிடைக்கும். உங்கள் டவுன்லோடர் யாரெல்லாம் வராங்களோ அவங்க உங்களுக்கு தான் அனுப்புவாங்க. ஓகேங்களா? அந்த 3 பேருமே செகண்ட் லெவல் வந்தாங்கன்னா அவங்க கீழே 3 பேர் வந்துட்டாங்கன்னா ரூ. 3 பேர் உங்களுக்கு அனுப்புவாங்க. ரூ. 600 உங்களுக்கு வரும். நீங்கள் ரூ. 500 அப்கிரேட் பண்ணிவிடுவீங்க. ரூ. 100 நீங்கள் எடுத்துப்பீங்க. 3வது லெவலில்
உங்கள் கீழே இருக்கிற 3 பேருமே 3வது லெவல் வர்றப்போ உங்களுக்கு ₹500 அனுப்புகிறப்போ நீங்கள் 3வது லெவல் வந்து முடித்து 4வது லெவலுக்கு அப்கிரேட் பண்ணி 4வது லெவல் வந்துடுவீங்க. இதே மாதிரி தான் நம்ம போகிறப்போ 12வது லெவல் வரைக்கும் உங்களுடைய டார்கெட்டை வச்சு 10 நாள் கூட அதிகம் தான். எனக்கு தெரிஞ்சு 10 நாள் அதிகம்தான். உங்களால் கண்டிப்பாக 1 லட்சத்துலேருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதில் வருமானம் பெற முடியும். நெட்வொர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். திருச்சியில் இருக்கிற கம்பெனி ஸ்மார்ட்வே. ஓகேங்களா? வெப்சைட்டை மேக்ஸிமம் எல்லாமே அப்டேஷன் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு லாகின் லிங்க் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. லாகின் லிங்க்கில் நான் யாருக்கும் லிங்க்கை ஷேர் பண்ண போகிறதே கிடையாது. எனக்கு கீழே நான் 3 பேரை வந்து ஐடி போட்டுட்டேன்னா அவங்க கீழே தான் 1 by 1 நான் போட போகிறேன். சப்போஸ் லீடர்ஸ் யாருனா இருந்தீங்கன்னா டாப்பில் வேணும்னா உங்கள்கிட்ட டீம் இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலில் என் நம்பர் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? காண்டாக்ட் பண்ணுங்கள். நாளைக்கு எல்லாருக்குமே ஐடி வந்து நான் தான் போட்டு தரப்போகிறேன். என்ன கீழே வரவங்களுக்கு நான் யாருக்குமே லிங்க்கு வந்து நான் ஷேர் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? லிங்க்கு நான் ஷேர் பண்ண மாட்டேன். நீங்களும் உங்களோட லிங்க்கை ஷேர் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணாமல் வேணுன்றவங்க நீங்கள் எப்பவுமே நம்பரை கலெக்ட் பண்ணி உங்கள் கீழே 3 பேர் போட்டுங்க. அவங்க கீழே இந்த 3 பேர் வர்ற மாதிரி ஒரு டீம் ரெடி பண்ணிக்கிங்க. ரெடியாக இருங்க. ஒரே நாளில் 4 லெவல் 5 லெவல் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? வித்தின் எ வீக்லேயே 10லேருந்து 12 லெவல் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும்ன்ட்டு போங்க. 2025 தொடக்கத்தில் முதல் ப்ராஜெக்ட் நம்ம யூடியூப் மூலமாக நம்ம பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகட்டும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எந்த டவுட்னாலும் நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு புதுசாக டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட டவுட்ஸு கிளாரிஃபை எல்லாமே அதில் நீங்கள் தெளிவாக கேட்க முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ.